நடப்பு என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் சொல்வார். எட்டாவது அதிசயம், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்குகின்றேன். மாண்புமிகு மக்களவை துணைத் தலைவர் டாக்டர் மு தம்பிதுரை அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் அவர்களே, புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்குகின்றேன். மாண்புமிகு மக்களவை துணைத் தலைவர் டாக்டர் மு தம்பிதுரை அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் அவர்களே, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்களே, தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகளே, அரசு அலுவலர்களே, காவல்துறை தலைமை இயக்குனர் திரு டி.கே. ராஜேந்திரன் அவர்களே, காவல்துறை உயர் அதிகாரிகளே, அலுவலர்களே, காவலர்களே, தரைப்படை, விமானப்படை, கடற்படை, கடலோர பாதுகாப்பு மற்றும் மத்திய பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகளே, வணக்கத்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தினையும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிமை இந்தியாவை சுதந்திர இந்தியாவை ஆக்கி நம் கையில் ஒப்படைத்ததற்காக அரும்பாடுபட்ட பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் இன்னுயிரை நீத்தார்கள். நம் நாட்டின் விடுதலைக்காக அயராது போராடிய பெருந்தலைவர்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான சுதந்திர வீரர்களுக்கும் இந்நன்னாளில் வீர வணக்கம் செலுத்துவோம். ஆங்கிலேயர் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் விரை முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன், விடுதலை போர்க்களத்தில் வீர மரணம் எய்திய வெள்ளையத்தேவன், வீரன் புலித்தேவன், ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் மரணம் எய்திய மருது சகோதரர்கள், தாய்நாட்டின் மானத்துக்காக மரணத்தை தழுவிய வீரன் அழகு முத்துக்கோன், தூக்கு கயிறை முத்தமிட்ட வரலாற்று நாயகன் கோபால் நாயக்கர், ஆங்கிலேயர் மன்னிப்பு கேட்க மறுத்ததால் தூக்கிலிடப்பட்ட மாவீரன் தீரன் சின்னமலை, குடிகாக்க உயிர் திறந்த திருப்பூர் குமரன், நாட்டுக்காக தன்னைத்தானே சுட்டு மாய்த்து கொண்ட வீர வாஞ்சிநாதன், சிறையில் செக்களித்த செம்மல் வ.உ. சிதம்பரனார், அனல் பறக்கும் ஆங்கிலேய எதிர்ப்பு பாடல்களுக்கு அடக்குமுறைக்கு ஆளான மகாகவி பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன், தேசியும் தெய்வீகம் தனது இரு கண்களாய் வாழ்ந்த பசுமொன் முத்துராமலிங்க தேவர், ஆங்கிலேயரை கதிகலக்க வைத்த வீர சுந்தரலிங்கம், பெண்களின் வீரத்துக்கு சாட்சியாக விளங்கிய வீரமங்கை வேலு நாச்சியார், ஆங்கிலேயன் போர் தளவாடங்களை அழித்து தானும் ஆண்ட வீரத்தாய் குயிலி, ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஓய்வின்றி போராடியதால் நோய்வாய்ப்பட்டு இறந்த தில்லையாடி வள்ளியம்மை, தமிழ்நாடு ஒத்துழையாமை இயக்கம் வெற்றி பெற பாடுபட்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், நாடு உயர்ந்தால் நாம் உயர்வோம் என்று முழங்கிய பெருந்தலைவர் காமராசர், ஜாதி மத வேற்றுமைகளை வெறுத்த காந்தியடிகளின் மனசாட்சி மூதறிஞர் ராசாஜி, தேச வெறி பிடித்து அலைய வேண்டும் என்ற எண்ணத்தை தீயாய் எரியவிட்ட சுப்பிரமணிய சிவா, தமிழ்நாட்டில் சுதந்திர தீயை அணையாமல் பாதுகாத்த தீர சத்தியமூர்த்தி போன்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த எண்ணற்ற தலைவர்கள் இந்திய விடுதலைக்காக எண்ணில்லா தியாகங்களை புரிந்துள்ளார்கள். பல விடுதலை வீரர்களின் தியாகங்களை போற்றும் வகையில் அவர்களை வாழ்ந்த இடங்களில் நினைவகங்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நிறுவப்பட்டுள்ளன என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விடுதலை போராட்ட வீரர்களுக்கும்
அவர்களின் குடும்பத்தினருக்கும் விடுதலை போராட்ட வீரர் ஓய்வூதிய திட்டம், மருத்துவ வசதி, கட்டணமில்லா பேருந்து வசதி, வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை, வீடுகள் ஒதுக்கீடு போன்ற பல திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. மன்னர் ஆட்சி போய் மாற்றான ஆட்சி வந்து இன்று மக்களே ஆண்டு கொள்ளும் இந்திய குடியரசு நாட்டில் நாம் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 70 ஆண்டுகள நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்ற நேரம் இது. நாட்டின் வளர்ச்சி என்பது தனி மனிதனின் முன்னேற்றத்தை அளவுகோலாக கொண்டது. சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கும் ஒரு தனி மனிதன் அடிப்படை தேவைகளை பொருளாதாரம், உணவு, கல்வி, குடியிருப்பு, சுகாதாரம், தொழில், வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு போன்று அனைத்தும் தங்குதடையின்றி கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதில்தான் சுதந்திரத்தின் வெற்றி இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அளப்பரிய முன்னேற்றம் கண்டுள்ளது. தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் கதர் ஆடை அணிந்து காந்திய வழியில் பொது வாழ்க்கையை தொடங்கியவர். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாகிஸ்தான் போரின் போது தான் அணிந்திருந்த பொன் நகைகளை கலற்றி அப்போதைய பிரதமர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடம் வழங்கியவர். மகத்தான 2 தலைவர்களும் இயல்பாகவே தேசப்பற்று இருந்ததன் காரணமாகத்தான் நாட்டை முன்னேற்ற பாதையில் அவர்களால் கொண்டு செல்ல முடிந்தது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வேகமாக முன்னேறி வருகிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் ஏற்றம் பெற்ற மக்கள் 2016 பொது தேர்தலில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களையே மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர்த்தி அழகு பார்த்தார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களிடம் விட்டு சென்ற மக்கள் பணியை நாங்கள் சிறிதும் தோய்வில்லாமல் தொடர்ந்து செய்து வருகின்றோம். அம்மா வழியில் ஆட்சி, அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு எங்கள் எதிரில் வருகின்ற தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு தமிழக மக்களுக்கு சேவை ஆற்றுவது மட்டுமே இலக்காக கொண்டு உழைத்து வருகின்றோம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசையோடு இந்த அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை மாநிலம் முழுவதும் நிறைவடைந்த 6772 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டிலான 33,139 திட்டப்பணிகள் தொடங்கி வைத்தும் 1114 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 4199 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்துள்ளேன். மாண்புமிகு அம்மா வழியில் நடக்கும் இந்த அரசு குறுகிய காலத்திலேயே இப்பணிகளை செய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வித்தரத்தை கொண்டுதான் ஒரு நாட்டின் முன்னேற்றம் கணக்கிடப்படுகிறது என்பதால் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் நடக்கும் இந்த அரசு பள்ளி கல்வித்துறைக்கு முன்னுரிமை கொடுத்து 2017-18 ஆண்டுக்கு 26,932 கோடியே 31 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கணினி அறிவு பெற உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 438 கோடி ரூபாய் செலவில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் தொடங்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு 60 கோடி ரூபாய் செலவில் அறிவுத்திறன் வகுப்பறைகள் மற்றும் நடப்பாண்டில் 391 கோடி ரூபாய் செலவில் பள்ளிகளுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசு பொது சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 2012 ஆண்டிலிருந்து இன்று வரை 20,19,000 மேலான நபர்கள் சிகிச்சை பெற்றுள்ளனர். 2011-12 ஆண்டில் 2ஆம் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்த பின்னர் 2011 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை 4 முறை தமிழ்நாடு 100 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக உணவு தானிய உற்பத்தி செய்து உயரிய சாதனை படைத்துள்ளது. இதற்கென மத்திய அரசிடமிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 4 முறை கிருஷி கர்மான் விருதினை தமிழ்நாடு பெற்றுள்ளது. தென்னை விவசாயிகள் வளம் பெற
தென்னையிலிருந்து நீரா பானம் உற்பத்தி செய்ய மாண்புமிகு அம்மாவின் அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தென்னை விவசாயிகளின் வருமானம் 2 மடங்காக உயரும். வரலாறு காணாத வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இடுபொருள் மானிய நிவாரணமாக 2247 கோடி ரூபாய் வழங்க அம்மாவின் அரசு ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் அம்மாவின் அரசு எடுத்து வரும் தொடர் முயற்சியினால் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு 1882 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இயற்கை மரணமடையும் விவசாயிகள் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் நடைமுறையில் இருந்த குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக குடும்ப அட்டைதாரர்களின் மின்னணு குடும்ப அட்டைகள், அதாவது ஸ்மார்ட் கார்ட்ஸ் வழங்க திட்டம் 1/4/2017 அன்று துவங்கி வைக்கப்பட்டது. தற்போது மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மீனவர்களுக்கு புதிய தூண்டில் மற்றும் செவுள் வலையுடன் கூடிய சூறை மீன்பிடி விசைப்படகுகள் கட்டுவதற்கு மத்திய அரசுடன் இணைந்து மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா வழியில் வந்த இந்த ஆட்சியில் தடையில்லா மின்சாரம், சிறந்த உள்கட்டமைப்பு, தொழிலாளர் திறன், இலகுவான வழிமுறைகள் ஆகியவற்றால் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி அதிகரித்துள்ளது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் நடக்கும் இந்த ஆட்சி தொழில்துறையில் பல மாற்றங்கள் செய்து தமிழ்நாட்டில் எளிதாக முதலீடு செய்ய வழிவகை செய்துள்ளது. 2011ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்நிய நேரடி முதலீடாக 1,26,019 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஈர்த்துள்ளது. தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சுமார் 19,615 ஏக்கர் பரப்பளவில் புதிய தொழிற் பூங்காக்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வீடு வழங்கும் நோக்கத்தை எய்திட பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதியில் வாழும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற குடும்பங்களுக்கு 2015-2016ஆம் ஆண்டு முதல் நடப்பாண்டு வரை 11,457 கோடி ரூபாய் செலவில் 3,27,714 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2016-2017ஆம் ஆண்டில் 22,71,000 மக்கள் பயன்பெறும் வகையில் 901 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 24 கூட்டு குடி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை இரட்டிப்பு உயர்த்தி மூலம் கடந்த 6 மாத காலத்தில் மட்டும் 57,000 பயனாளிகளுக்கு 13 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் பங்களிப்புடன் ஏரிகளின் நீர்வளத்தை அதிகரிப்பதற்காக குடிமராமத்து பணிகள் திட்டத்தின் அம்மா வழியில் வந்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. முதற்கட்டமாக 1,519 ஏரிகளில் 100 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவை முடியும் தருவாயில் உள்ளது. விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று தற்போது 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,065 ஏரிகளை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 23 மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக நீர்வள நிலவள திட்டம் 2 மூலம் 787 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 220 பணிகள் தற்போது எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. நிலத்தடி நீரை செறிவூட்டவும், ஆறுகளிலிருந்து ஏரிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்லவும் புதிய தடுப்பணைகள், நிலத்தடி கீழ் தடுப்புச் சுவர்கள் மற்றும் அணைக்கட்டுகள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 75 இடங்களில் தடுப்பணைகள் மற்றும் நிலத்தடி கீழ் தடுப்புச் சுவர்களும் 10 இடங்களில் அணைக்கட்டுகளும் கட்டப்படும். பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி மணல் கிடைப்பதற்காக மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. சின்ன திரை, பெரிய திரை கலைஞர்களுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவ்விருதுகள் விரைவில் வழங்கப்படும்.
மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போற்றும் வகையில் அவருடைய நூற்றாண்டு விழாவை அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு அரசு சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறது. நாட்டின் முன்னேற்றம் கருதி, அனைத்து தரப்பு மக்களின் நலன் கருதி, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா வழியில் நடைபெறும் இந்த அரசு பல புதிய திட்டங்களை வகுத்து அதனை விரைந்து செயல்படுத்துவதிலும், திட்ட பலன்கள் பயனாளிகளுக்கு விரைந்து முழுமையாக சென்றடைவதை கண்காணிப்பதிலும் அதிக அக்கறை எடுத்துக் கொண்டுள்ளது. இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தனது இன்னுயிரை துச்சமென மதித்து உயிர் தியாகம் செய்த தியாகச் செம்மல்கள் நிறைந்திட்ட மாநிலம் நம் தமிழ்நாடு. வன்முறைகளுக்கு இடம் கொடுக்காமல் அகிம்சை மூலமே அடிமை விலங்கை தகர்த்தெறிந்த தியாகச் செம்மல்கள் வளம் வந்த இடம் என்ற பெருமையை பெற்றது நம் தமிழ்நாடு. நாட்டின் விடுதலை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தங்களின் சொந்த நலன்களை கிஞ்சித்தும் சிந்திக்காமல் நாட்டு விடுதலைக்காகவே தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்த அந்த தியாகச் செம்மல்களை சிறப்பிக்கும் வகையில் தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 12,000 ரூபாயிலிருந்து 13,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதையும், சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதியம் 6,000 ரூபாயிலிருந்து 6,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதையும், விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு நாட்டிற்காக குறிப்பிடத்தக்க வகையில் சிறப்புற பணியாற்றவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்கள் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிறப்பு ஓய்வூதியம் 6,000 ரூபாயிலிருந்து 6,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நன்னாளில் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கவும், இந்திய திருநாட்டை வல்லரசாக்கவும், அதில் தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக ஆக்கவும் இந்த அரசு தொடர்ந்து செயல்படும் என உறுதியளிக்கின்றேன். பேர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக, வளர்ச்சிமிக்க தமிழ்நாட்டை உருவாக்கி வலிமைமிக்க பாரதத்தை படைப்போம். நன்றி, வணக்கம்.